கேட்போம். ரைட், திரு பாலச்சந்தர் எல்ஓபியா இருக்காரு, அவருக்கு இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. வெளிநாடுகளில் போய் பார்ட்டி பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, கட்சி அரசியல் பேசக்கூடாதுன்னா அவர் இதெல்லாம் செய்யலாமான்னு ஒரு கேள்வியை திரு நவநீத் முன்வைக்கிறாரு. எப்படி இதை அணுகலாம்? அவர் பிரதம மந்திரி அளவுக்கு பொறுப்போடு நடந்துக்கணும்னு அதில் எழுதிட்டு, பிரதம மந்திரி அளவுக்கு இவர் இன்னும் இந்தியாவை பத்தி எதுவுமே பேசல. 2014 இவங்க சொல்றாங்களே திரும்ப திரும்ப லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு. பிரதம மந்திரி என்ன வேணாலும் பேசலாம், இந்தியாவை தாழ்த்தி பேசலாம், காங்கிரஸ் ஒரே லஞ்ச லாவண்யமா இருந்த ஆட்சி அதுல இருந்து நாங்க மீட்டு கொண்டு வந்திருக்கோம்னு பேசலாம். ஆனா இவங்க தங்களுக்கு வெளிப்படையா தெரிகிற கருத்துக்களை விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னா அதுல நியாயமே கிடையாது. ஒரு மரபு என்னன்னா, வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது பிரதம மந்திரியோ எதிர்கட்சி தலைவரோ நம்முடைய உள்நாட்டு விவகாரங்களை பேசக்கூடாதுன்னு ஒரு மரபு உண்டு. ஆனா இந்த மரபை முதல்ல மீறினது திரும்ப திரும்ப மீறிக்கிட்டு இருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்ப அவரு தான் முதல்ல பேக் அடிக்கணும். இது மாதிரிலாம் செய்யாம இருக்கேன், நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன்னு அவர் தான் சொல்லணும். அவர் சொல்லல. இப்ப பலவிதமான கருத்துக்கள், இப்ப சைனாவை பத்தி சொல்லும் போது ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இவருக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. சரி, இவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி என்ன சொன்னாரு? 3000 ஸ்கொயர் கிலோமீட்டரை இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. அதையும் விடுங்க, நம்முடைய மேப்ல நம்முடைய நிலமாக காட்டப்படுகின்ற நமக்கு சொந்தமான நிலத்துல அவங்களுடைய சீன பெயர்களை அந்த கிராமங்களுக்கு அவங்க சூட்டியிருக்காங்க. இத ஜெய்சங்கர் மறுக்கல, நம்முடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்றாரு, அதுல என்னங்க இருக்கு, அவங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கிட்டு அதை பத்தி நமக்கு என்ன அப்படின்னாரு. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க கோயம்புத்தூரை இஸ்லாமாபாத்னு சொல்லிட்டு இவங்க பாகிஸ்தான்காரங்க பேர் வச்சு மேப் போட்டாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? டெல்லியை ஜெகநாதாபாத் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னா சும்மா இருப்பீங்களா? அதனால விதவிதமா பேசுறாங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க. அப்புறம் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை பத்தி ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் எனக்கு அருமையான பெருமைகளை தேடி தந்தார், நன்றி. ஆனா உண்மை என்னன்னா, 27% ரிசர்வேஷன் கொண்டு வந்தது விபி சிங். அந்நேரம் மற்ற எந்த கட்சியுமே அதை ஆதரிக்கலைங்கிறது உண்மை. கடைசியில 27% ரிசர்வேஷன் சட்டப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம அதை அமல்படுத்தினாங்க காங்கிரஸ்காரங்க. நான் நேரம் இங்கிலாந்துல இருந்தேன் 92, 93 அங்க படிப்புக்காக போயிருந்த போது முதலாக பொற்கொள்ளர் ஒருத்தர், இந்த யூபிஎஸ்சியுடைய அந்த இண்டிவிஜுவல் ரெக்ரூட்மெண்ட் இருக்குல்ல, ஸ்பெஷலைஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், அதுல வந்தவருக்கு சீதாராம் கேசரி தன் கைப்பட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டே கொடுத்தார். நான் தங்கபாலுக்கு நேர்ம உதவியாளர் இருந்தார், MOS இருந்தாரு. அவர் அதுக்கு முன்னாடி நான் இதா இருந்தேன், டெப்ட் செக்ரட்டரியா டைரக்டரா இருந்தேன். அந்நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்த போது சீதாராம் கேசருடைய தனி உதவியாளர் முக்தியார் சிங் பேசிக்கிட்டு இருக்கும் போது, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருக்காரு, ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் டெலிபோன்ல. அந்நேரம் அவர் சொன்னாரு, காங்கிரஸ் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எது இந்த நாட்டுக்கு தேவைன்னு நாங்க உணர்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. என் வார்த்தையை பத்தி ரொம்ப அதிகபூர்வமான மதிப்பு திரு ஆச்சாரி கொடுக்கும் போது இதுக்கும் மதிப்பு கொடுப்பாரு நான் நம்புறேன். உண்மை என்னன்னா, இடஒதுக்கீட்டை பத்தி பிஜேபிக்கு நிலையான கொள்கை கிடையாது. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி பேசுறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. இவங்க இந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்தாங்களே யூபிஎஸ்சியில, கடைசியில் அதை கைவிட்டாங்களே, அதுல இடஒதுக்கீடே கிடையாது. அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? 30 பேர் 40 பேர் 50 பேர் சொல்லி ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் எடுக்க வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது. அடுத்து திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, ஒரு பெண்மணி அவங்க நாட்டுக்கு எதிராக பேசுறவங்க, அவங்களை எதுக்கு இவர் கூப்பிட்டாரு, இப்ப அவங்க தனியா கூப்பிட்டு நீங்க நாட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரா? இல்ல, எல்லாரும் கூட சேர்ந்து பேசினாரு. இதுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நூருல் ஹாசன் அப்படின்னு மிகச்சிறந்த கல்வியாளர், அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இருந்த பெரியவர், நம்ம நாட்டுடைய அம்பாசடர் ரஷ்யாவில் இருந்தவர், நேரு காந்தி ஃபேமிலிக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவரை எங்க மேற்கு வங்க கவர்னரை போட்டிருந்தாங்க. அந்நேரம் கூர்கா லேண்ட் வேணும்னு அஜிடேஷன், பயங்கரமான அஜிடேஷன், கிஷிங் அப்படின்னு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தார். எங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியல ஸ்டேட் கவர்மெண்டால். ஏன்னா அவர் எங்க கூட பேசுறதுக்கே ரெடியா இல்லை. அந்நேரம் நூருல் ஹாசன் அவர்கள் அவரை தனியா கூப்பிட்டு வச்சு பேசினார். கூப்பிட்டு பேசிட்டு இவர்கிட்ட முதல்வர் சொன்னாரு, நான் பேசியிருக்கேன், 2 பேரும் சேர்ந்து உட்கார்றதுக்கான ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகுதுன்னு நினைக்கிறேன், வர்றீங்களா? ராஜ்பவன்ல வச்சுதான் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் அப்புறம் தான் அந்த கூர்கா லேண்டை பத்தி ஒப்பந்தம் வந்தது. கிஷிங்கும் ஜோதிபாசும் நேரடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாங்க, நூருல் ஹாசனுடைய இன்டர்வென்ஷனால. என்ன நூருல் ஹாசன் தேச துரோகியா? மேற்கு எதிராக ஏதாவது பண்ணிட்டாரா? அந்த கருத்தை கேட்டு உங்கள்கிட்ட வர இந்த விஷயத்துல இல்ல ஒண்ணு இல்ல, நான் அந்த பாயிண்ட்ல இந்த இடஒதுக்கீடு அப்படி பத்தி பேசும்போது நான் என்ன கேட்கிறேன், இப்ப திமுக அதுல உடன்பாடு இல்லை.
ஏன் காங்கிரஸ் வந்து 10% இடபிள்யூஎஸ் இவரோட கருத்துல ஏதாவது இல்ல இவரோட கருத்துல நிறைய செய்து அந்த பாயிண்ட் கை ஒருத்தனால டச் பாயிண்ட் பாலச்சந்தர் தொடருங்க. எஸ் இல்ல இதுல வந்து ஒரு வெளிநாட்டுல அமர்ந்து கொண்டு இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் பற்றி அல்லது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் பற்றி அதெல்லாம் ஒரு எல்ஓபி பேசும்போது இந்தியாவுக்கு அது பெருமை சேர்க்கக்கூடியதாங்கிற கேள்வியை இவங்க முன்வைக்கிறாங்க. அதுக்கு வந்து மாற்றா நீங்க பிரதமர் அப்படி பேசுறாருங்கிறதுனால இவரும் அதை தான் பேச வேண்டியிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே வருது. பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாராங்க. என்ன இப்ப பிரதமர் அங்க போய் இதுக்கு முன்னாடி லஞ்ச லாவண்யமா ஒரு ஆட்சி இருந்தது, அந்த ஆட்சியை மாத்தி நாங்க இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாருன்னா, அதையும் தவிர இந்த நாட்டுடைய முன்னேற்றமே 2014 அப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினா, வெளிநாட்டுல போய் பேசினா, வெளிநாட்டு பத்திரிகைகள் அதை வந்து வெளிநாட்டு ஊடகங்கள் அதை பிரகாசப்படுத்தி போகும்பொழுது இவர் போகும்போது தெளிவுபடுத்த வேண்டிய கடமையாவது இவருக்கு இருக்குல்ல. இந்த கட்டாயத்துக்கு இவர் உள்ளாக்குறது பிரதம மந்திரியுடைய பேச்சுதான். என்னுடைய அபிப்பிராயம், ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போகும்போது உள்நாட்டு விவகாரத்தை பேசக்கூடாது. ஓகே, ஆனா நீங்க ராகுல் காந்திக்கு மட்டும் வாய் போட்டு போட முடியாது. முதல்ல பிரதம மந்திரி தானே திருத்திக்கிட்டோம், அதுக்கப்புறம் ராகுல் காந்தி சொல்லுவோம் நீங்க உள்நாட்டிலே வச்சு பேசுங்க அப்படின்னு. அவ்வளவுதான். ஓகே, பட் இப்போ அங்க போய் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே ஓகே ஆச்சாரி. எஸ் சார் சொன்னதுல வந்து இந்த லேட்டரல் என்ட்ரி பத்தி நான் ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கணும். சார் சொன்னது மாதிரி வந்து அதுல வந்து ரிசர்வேஷன் இல்ல, எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன் இல்ல, ஈவன் இடபிள்யூஎஸ் கூட கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து சிங்கிள் பாயிண்ட் வேக்கன்சி, அதாவது ஒரு வேக்கன்சியை தனித்தனியா தான் அது வந்து கவுண்ட் பண்ணப்படும். ஆனா இந்த தடவை ஏன் அதை வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா, பிரதமர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இதுல வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கொடுக்க முடியுமா, அதாவது வந்து பல்கா வேகன்சி வந்திருக்கு. 45 வேகன்சி வந்து டெப்டி செக்ரட்டரி ஒப்ளிக் டைரக்டர், 15 வேகன்சி ஜாயிண்ட் செக்ரட்டரி, 60 வேகன்சி வரும்போது அந்த இடத்துல ரிசர்வேஷன் கொடுக்க முடியுமா? சார் சொல்றது மாதிரி நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லல, அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா? ஏன்னா இதுதான் முதல் முறையாக டிஓபிடி வந்து இது பல்க் வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்குது. அப்ப அதுக்காகத்தான் நான் வந்து வாபஸ் வாங்கியிருக்கோமே ஒழிய எங்களுக்கு வந்து லேட்டரல் என்ட்ரியை நாங்க வந்து பர்சே அப்ரூவ் பண்றோம், இதை வந்து தொடர்ந்து கொண்டு வருவோம். ஆனா பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதானே? இல்ல, இது பின்வாங்கல் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட பீரியட்ல கூட UPA 1 UPA 2ல பல முறைகள் வந்து அவங்களுடைய பாலிசி டெசிஷன்ஸ்லயே வந்து கேபினெட் வர போய் கேபினெட்ல வந்து டெசிஷன் எடுக்காம ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, யூபிஏ அரசாங்கத்துல அப்படி பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அரசாங்கம் ஒருவேளை தவறு நடக்குதுன்னா வழக்கெல்லாம் போட்டிருக்கு. பிஜேபியில 10 ஆண்டுகள்ல இதெல்லாம் நடந்ததே இல்லை. இன்னைக்கு அவங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்தியால வேறு விதமான ஒரு நிலை இருக்குங்கிறாரு. இப்ப அதுல அவங்க வந்து அந்த இடத்துலதான் வந்து ராகுல் காந்தி ஒரு இம்மெச்சூரான ஒரு எல்ஓபியா இருக்காரோ அப்படின்றதான் வருத்தமா இருக்குது. லீடர் ஆஃப் அப்போசிஷன் பதவியில எந்தெந்த ஜாம்பவான்கள் உட்கார்ந்து அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய், LK அத்வானி, அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் இப்படின்னு வரிசையா வந்துச்சு. 2014 2019 லீடர் ஆஃப் அப்போசிஷன் வாய்ப்பு கூட இல்லாத சமயத்துல புகாரி வந்து நேரு காலத்துல இருந்து பிரைம் மினிஸ்டரா யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. இல்ல அது லீடர் ஆஃப் அப்போசிஷன் திரும்ப பயன்படுத்துவோம்ல, இப்ப இம்மெச்சூர் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம்ல. அதாவது இந்த இடத்துல எதனால வந்து நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா, அவர் பாலச்சந்திரன் சார் சொல்றாரு பாத்தீங்களா, நம்ம வந்து பிரதமருக்கும் பொருந்தும்னா அதுக்கு ஈக்குவலா எல்ஓபிக்கும் பொருந்தும், எல்ஓபிக்கு பொருந்தும். அதுல ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரதம அமைச்சர் வெளிநாடுகள்ல போய் இப்படியான கருத்துக்களை சொல்லிட்டு வந்த பிறகு அதை ரூல் அவுட் பண்ண வேண்டிய அல்லனா அதுல ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய தேவை எல்ஓபிக்கு வந்துச்சு பேசுறாருங்கிறார் அவர். இல்ல கார்த்திகை செல்வன், நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுல வந்து UPA 1 UPA 2ல வந்து லஞ்சமே இல்லையா? அதனால வந்து FIPB கிளியரன்சஸ்ல ப்ராப்ளம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டோட கிளியரன்சஸ்ல ப்ராப்ளம் வரலையா? இல்ல சார், ஆனா இந்தியாங்கிற ஒரு நாடே 2014க்கு பிறகுதான் வளர்ச்சியை அடைகிறது, மறுமலர்ச்சி அடைகிறதுன்னு சொல்லக்கூடியதை மறுக்கத்தானே செய்வாங்க. கார்த்திகை செல்வன், ஒரு முக்கியமான பாயிண்ட் சார் வந்து கரப்ஷன் பத்தி பேசினாரு. இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஃபாரின் கண்ட்ரிஸ் இந்தியால கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த லைசன்சஸ் கேன்சல் ஆச்சு. அதனால டெலிகாம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அப்ப ஒரு வெளிநாட்டுக்கு போற பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய அந்த ஆடியன்ஸ்க்கும் அவர் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இந்தியால அந்த சூழல் எல்ஓபிக்கு வராதா?